குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 11th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான்ப்பா இது. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் வீடியோவாக தமிழ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய கௌதமுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க்ஸ் இருக்குது. அதில் தான் உங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸு, இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட்ல படிக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸு அண்ட் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ண போகிறப்போ உங்களுக்கு ஆல் ஏ டு செட் எல்லாமே உங்களுக்கு அதில் வரப்போகுது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 20,000 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஒன் மார்க் பாருங்கள். துன்பப்படுபவர் புலியின் இதழ்கள் நூல்கள் ஆசிரியர் யார்? தவறான இணையை தேர்வு செய்க. பார்த்துட்டிங்களா? அடுத்து 4 பாருங்கள். அடுத்து 5, 6, 7. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பார்க்கறதுனா பாருங்கள். ஓகேவா? 8, 9, 10, 11, 12. 9, 10, 11, 12, 13, 14. ஸோ அடுத்து பகுதி 2 பிரிவு 1 பாருங்கள். 15, 16 பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 17, 18. ஸோ அடுத்து திரும்பி 2 மார்க்ஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மேலே சைடில் இருக்கும். இது வந்து ஒரு இணையாக இருக்கும். ஒரு இணை கிராமர் இலக்கணம் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பேச்சு வழக்கை பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சியை வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பேச்சு மொழி எழுத்து மொழியோட நம்ம உணர்ச்சியோட பார்த்தீங்கன்னா பேசுகிறோம், அதை பண்ணுறோம்ல, அது பார்த்தீங்கன்னா சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் தான், இதெல்லாம் 2 மார்க் ஈஸியாக எழுதலாம். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். உங்களுக்கான இலக்கணம் கிராமர் 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ கிராமர் 2 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நோட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட்டு, ரொம்ப முக்கியம் ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 25 பார்த்துட்டிங்களா? 26 பாருங்கள். மயங்கொலி சொற்களை ஒரே தொழில் அமைத்து எழுதுக. அடுத்து 27 பாருங்கள். வல்லினமைகளை ஈட்டியும் நீக்கியும் எழுதுக. திருத்த குறியீட்டுகளின் வகைகளை நிரப்புக. கலவை தொடராக மாற்றுக. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. ஸோ அடுத்து 4 மார்க் பாருங்கள். இந்த 4ல் நீங்கள் 2 எழுதணும்ப்பா. 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 நீங்கள் எது எழுதலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸி. அழகிரி வைப்பன் ஒன்று எழுதுவீங்க, அப்புறம் அணி ஒன்று எழுதிடுவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ சிம்பிள். அடுத்து திரும்பி ஒரு 4 மார்க்ஸ் பாருங்கள். 35, 36, 37, 38. இது வந்து மேலே இருக்கிறது ஒரே நடை. 35, 36, 37, 38. இது வந்து உங்களுக்கு செய்யுள். இது பார்த்துட்டிங்களா? அப்போ இதுவும் பாருங்கள். அடுத்து பிரிவு 3 பாருங்கள். இதுவும் 4 மார்க்ஸ் தான். இதில் பாருங்கள் 39 பாருங்கள். இக்குறப்பவையில் பயின்று வரும் அணியை விளக்குக. இது வந்து உங்களுக்கு அணி. ஓகேங்களா? அணியை கரெக்டாக சொற்பொருள் பின்னொரு நிலை அணி தான் உங்களுக்கு 10th, 11th, 12th 3 பேருக்கும் இதே தான் கேட்குறாங்கப்பா. ஸோ படிச்சுக்கோங்க. அப்புறம் நயமாட்டல் 2 4 மார்க் ஆச்சா? இன்னும் ஒன்றே வந்தான். பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட தொடர்படுத்தி எழுதுங்க. அது கூட நீங்கள் எழுதிக்கலாம். 3 ஆச்சு. தட்ஸ் இட். அடுத்து கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 6 மார்க் கொஸ்டின், சாரி. 44, 45, 46 பாருங்கள். ஸோ பார்த்துட்டிங்களா? எதிராக சாய்ஸ் தான். ஒன்று ஆ எழுதணும், இல்லை ஆ எழுதணும். ஓகேங்களா? நாற்பத்தி 44, 45, 46. அப்புறம் கடைசியாக உங்களால் மனப்பாட பகுதி 47 பாருங்கள். திருக்குறள், அப்புறம் மனப்பாட பகுதி. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நெருங்கிட்டே இருக்குது. நல்லபடியாக படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? சரிப்பா. ஓகே சார். வீடியோஸ் வச்சுட்டு நினைக்கிறேன். வீடியோ தான் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.